அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாராம்பட்டு சாலையில் உள்ள நல்லவன்பாளையம் பகுதியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் மனோகரன் மீது திமுக கவுன்சிலரின் மகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் நடத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பெண் தனது 2 குழந்தைகளுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக 4 சக்கர வாகனம் திரும்பியதில் ஏற்பட்ட விபத்தில் குழந்தைக்கு காயம் ஏற்பட்டது. அந்த காரின் டிரைவரை பார்த்து அங்கு இருந்த சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மனோகரன் தலையிட்டு சமாதானம் செய்து கார் டிரைவரை போலீசாரிடம் ஒப்படைத்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்து சென்ற பிறகு திமுக கவுன்சிலர் ஜோதி என்பவரின் மகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மனோகரன் மீது பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவரை கீழே தள்ளி செருப்பால் முகத்தில் உதைத்து பலத்த இரத்த காயங்களுடன் அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் விசாரணைக்கு வந்த மேற்கு காவல் நிலைய காவலர் கோவிந்தராஜையும் அதே கும்பல் மிரட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மனோகரனிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டும் இதுவரை எந்தவிதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர் என்பதையும் பொருட்படுத்தாமல் திமுகவுடன் தொடர்புடைய நபர்களால் நடு ரோட்டில் தாக்குதல் நடத்தியதும் அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.